சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தீபாவளி லீவு கோசம் எல்லாருமே அங்கே முத்தோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணி நம்ம எப்படி அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஐடியா வந்துருச்சு, அது சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. மனோஜ், எனக்கு பக்கத்து ஊரில் தான் எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, மேக்கப் ஆர்டர், ரொம்ப எமர்ஜென்சி, நான் போய் போடணும். என்ன ரோகிணி இப்படி பண்ணுற, எல்லாருமே ஸ்பெஷுவல் செலிப்ரேஷன் பண்ண தானே இங்கே வந்திருக்கோம், அம்மா சத்தம் போடுவாங்க, நீ போவாதன். இல்லை, நமக்கு அந்த 275 வீடு கொடுத்தாங்களே அவங்களோட ரிலேஷன், கண்டிப்பாக போகணும், இல்லைனா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ அம்மாகிட்ட சொல்லிட்டு கிளம்புன்றாங்க. அவங்களும் கிளம்பி அங்கே போய்ட்றாங்க. பாட்டி முத்துவேமினா கூப்பிட்டு, நீங்கள் டவுனுக்கு போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அங்கே போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது ரோகிணியோட ஊர்க்காரங்க, அன்றைக்கி நீங்கள் தானே கிறிஷை தேட்டு வந்தீங்க அப்படின்னாங்க. ஆமாம்மா அப்படின்னும்போது, இப்போ வந்திருக்காங்க பாருங்கள், அவங்க கிறிஷோட அம்மாவும் ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அப்படிங்களா, சரி நம்ம இந்த பொருள் வாங்கிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு போயிடலாம், பக்கம் தானேன்ட்டு போய் பார்க்கும்போது கார் வருது. ரோகிணி பார்த்துடுறாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே போயிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட அம்மா வந்திருக்காங்களா, அவங்கள பார்க்கலான்னு மீனா கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் யாரும் வரலன்னு சொல்லி அவங்க ரொம்ப பதறாங்க.